கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. விசாரணையை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவையும் நியமித்துள்ளது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்து காத்திருந்த வழக்கின் பின்னணி என்ன? நாட்டையே உலுக்கிய கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மாநில அதிகாரிகளின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்று கூறி பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொள்ளும் வகையில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கூட்ட நெரிசல் குறித்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தாவேக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேலும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிப்பில் விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்றும் முறையிடப்பட்டது. அத்துடன் மாநில அதிகாரிகள் அடங்கிய விசாரணை குழு மீது நம்பிக்கை இல்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு பதில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா அமர்வில் கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தன. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருந்தனர். இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளனர். அத்துடன் சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிட உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளனர். இந்த குழுவில் 2 IPS அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். இந்த IPS அதிகாரிகள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடாது எனவும் கூறியுள்ளனர். குறிப்பாக இது இடைக்கால உத்தரவு மட்டுமே என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். மேலும் அரசியல் கட்சியினர் ரோட் ஷோ நடத்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முறையாக விசாரிக்கவில்லை என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாவேகவை எதிர்மனுதாரராக இணைக்காத நிலையில் தனி நீதிபதி தனது உத்தரவில் சில கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக கூறிய நீதிபதிகள் சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பது தொடர்பாக எப்படி முடிவெடுத்தார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் கரூர் மாவட்டம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அதிகாரப்பூர்வ எல்லைக்குள் வந்தாலும் அந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தின் பிரதான அமர்வில் உள்ள தனி நீதிபதி ஏன் எடுத்துக்கொண்டார் எனவும் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து உயர்நீதிமன்ற பதிவாளர் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் மனுதாரர்களுக்கு தெரியாமலேயே சிபிஐ விசாரணை கோரி மனுக்கள் தாக்கல் செய்து மோசடி நடைபெற்றதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் முறையிடப்பட்டது. இது தொடர்பாக ஷர்மிளா மற்றும் செல்வராஜ் ஆகியோர் காணொலி வாயிலாக ஆஜராகி உச்சநீதிமன்றத்தில் விளக்கமளித்தனர். இதனை கேட்ட நீதிபதிகள் போலி மனு தாக்கல் செய்த விவகாரத்தை விரிவாக ஆய்வு செய்த பின்னர் தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்று தெரிவித்தனர். இடைக்காலமா நீதிமன்றம் இந்த உத்தரவுல சிபிஐ டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவர் இந்த சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் அந்த கமிட்டி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மாதிரி அவர் ஹெட் பண்ணுவார். இப்போ இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அவர் சொல்லிட்டு போறாரு, சிபிஐ
எங்களுக்கு விக்ட்ரி எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய பெயர் அவரெல்லாம் இழுக்கிறார். அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கிறது. அவர் அவ்வளோ கேஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு நாளாக கரூருக்கும் சொல்லவில்லை, எல்லாம் ட்விட்டர்லேயோ இதுலேயோ மீடியாவில் தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த சிபிஐ கேட்காதவர்களுக்கு ஏன் சிபிஐ வந்து விட்டது என்று கொண்டாடுகிறார்கள்? சிபிஐயே அவங்க மனுவில் கேட்கல, அவங்க வழக்கறிஞர்களும் சிபிஐ வேணான்னு தான் சொல்லி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மோசடியாக பெற்ற தீர்ப்புகள் அது அதை பற்றி அந்த நபர்களே நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாகவும் அது நீதிமன்றத்துக்கு எங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. முன்னதாக கரூர் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா வரவேற்பு தெரிவித்துள்ளார். திருமதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ஏன் உயர் அதிகாரிகள், ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரும் எந்த தவறும் செய்யலன்னு சொல்ல முடியும்? விசாரணை ஆணையத்தை உருவாக்கினாங்க. விசாரணை ஆணையம் விசாரிச்சு முழுமையான அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த தவறு தாவேக்கா தான் செய்துன்னு வாய்த்தரன்னு சொல்லாம அவங்க பக்கத்தை நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவே அவங்க அமைச்ச கமிஷனுடைய ஒரு அதிகார மீறலுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். கரூர் வழக்கில் ஏற்கனவே நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் மற்றும் உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.